Disclaimer. This video is created for educational and informational purposes only. The information shared is based on official notifications and publicly available sources. Candidates should verify eligibility, vacancies, salary, important dates, and the application process through the official notification before applying. This channel is not affiliated with CCRS or any government department and does not guarantee recruitment, employment, or selection. வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காக்னிசன்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல பிரைவேட் ஆஃபீஸ் தான். இப்படிப்பட்ட இந்த காக்னிசன்ட்ல கோடிங்க்கு சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ்க்கான பிஆர் வேலைகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பிஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஜாபும் நிறைய இருக்கு. பட் ஆனால் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வேலைகள் வந்து பிஆர் ஜாப்க்கான கஸ்டமர் சர்வீஸ் வந்து வேணும். ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து இந்த கோடிங் இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது, கோடிங் இல்லாமல் ஒரு நல்ல வேலை, ஒரு சேலரி பேக்கேஜில் எங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபீஸில் சொன்னால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. இது ஒரு நல்ல வேலை தான். இந்த வேலைகளுக்கு வீட்டிலேருந்து பார்க்குற ஆப்ஷன் கூட இருக்கா இல்லையா அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் வீடியோவில் போயிட்டு சொல்கிறேன். இது வந்து ஒரு பேசிக்கான நல்ல வேலை. இதுக்கெல்லாம் வந்து கோடிங் தேவையே கிடையாது. பேசிக்கான நாலேஜ் இருக்குது, இல்லை எனக்கு வந்து ஐடி பற்றி நான் பிபிஓ சம்மந்தமாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸை வந்து மோஸ்ட் வெல்கம் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணலாம் கிடையாம ஃப்ரெஷர்ஸும் 100% எலிஜிபிள். ஓகே, இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், எப்படி விண்ணப்பிக்கணும், செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி, அதுக்கப்புறம் வேலைகள் எப்படிலாம் பார்க்க போகிறோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுறேன். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த வேலைகளுக்கு காக்னிசன்ட்டோட கஸ்டமர் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட் தான் இது. வந்து காக்னிசன்ட்ல வந்து கஸ்டமர் சர்வீஸில் பிஆர் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய வேலைகள். இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைகள் ஹைப்ரிட்டாகவும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயும் வந்து இருக்குது. ரெண்டு மாடலுமே. ஸோ ஹைப்ரிட் அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ் போய் பார்க்குற மாதிரியான வேலைகளும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், வீட்டிலேருந்து பார்க்கக்கூடிய ரெண்டு கேட்டகரிஸ் டைப் மாடல்லையுமே வந்துருக்கு. ஸோ இது வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஜூலை 20 தான் போஸ்டிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி இன்ஜினியர் பேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் பேசிக்காக கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமரை ஹேண்டில் பண்ணக்கூடிய எபிலிட்டி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். பேசிக் நாலேஜ் ஃபார் டிஜிட்டல் கஸ்டமர் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைகளுக்கு எலிஜிபிள். ஸோ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றோடனே நம்ம ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசணும், ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் மேன் லெவலுக்கு பேசணும் அப்படிலாம் இல்லாமல் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் தெரிஞ்சு அதுக்கு பேசிக்கான ரிப்ளை பண்ற அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தீங்க அப்படினாலே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த ஜாப்க்கான ட்ரைனிங் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டோம். ஓகே, இந்த வேலையில் நீங்கள் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மொதல் வந்து ஒரு 15 நாட்களோ 20 நாட்களோ எப்படி வேணாலுமே இருக்கலாம் அப்ராக்ஸா. ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் அப்படின்னு கொடுக்கப்படுறோம். அந்த ட்ரைனிங்ல இந்த வேலைகள் எப்படி என்ன ஏதுன்றத நீங்க தாராளமாக வந்து கத்துக்கலாம். ஸோ நீங்க பயப்படாம அப்ளை மட்டும் பண்ணுங்க. ஓகே, இந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்ற வேலைகளுக்கு நீங்க ஹைபிரிடா, ஆஃபீஸா, இல்லை வீட்டில் உட்காந்து எப்படினாலும் வேலைகள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இதுக்கான இன்டர்வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் வந்து பண்ணணும். ஐ மீன் நீங்க அதுல வந்து எலிஜிபிள் வந்து ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மெயினா இதுல என்ன மாதிரி வேலைகள் இருக்கும் அப்படின்னா கஸ்டமர் கோரிஸுக்கு ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து ஃபோன் மூலியமாவோ, இமெயில் மூலியமாவோ, சேட் மூலியமாவோ. ஸோ கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் அக்யூரேட்லையும், ஸோ பஞ்சுவாலிட்டி டைமிங் வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான விஷயங்கள் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வேலைகள் இருக்கும். ஸோ இப்போ ஆர்டர், சப்போர்ட், டெலிவரி இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இது சம்பந்தமாக நீங்கள் என்னெல்லாம் வேலை பார்க்க போறீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் ஒர்க் தான், ஃபீல்டு ஒர்க்லாம் கிடையவே கிடையாது. முக்கியமாக ரொட்டேஷனல் ஷிஃப்ட்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகள் வந்திருக்கும். வாரத்துக்கு 5 நாட்கள் வந்து வேலை. வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடே. ஒரு வேலை சில பேர் வந்து வீக்கெண்ட்ஸ்லேயே நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பார்த்துக்கலாம். அது சம்மந்தமான தனிப்பட்ட சேலரி இருக்குல்ல, அலோன்ஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து நீங்கள் வந்து வீக்கெண்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அது சம்மந்தமான எக்ஸ்ட்ரா ஓடி சார்ஜஸும் நீங்கள் வந்து தனிப்பட்ட போல தரப்படும். ஸோ நீங்கள் அதையுமே தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக் டிகிரி தான். அது வந்து எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு டிகிரி இல்லைனா டிப்ளமோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இமெயிலு, சேட்டு, காலு, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கான வந்து ஹெல்ப் டெஸ்க் சப்போர்ட்டு, லேப்டாப் யூஸ் பண்ணக்கூடிய நாலேஜ், இது எல்லாமே கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான். மார்னிங் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், ஈவினிங் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், நைட் ஷிஃப்ட்டும் வந்து இருக்கலாம். ஹாலிடே ஷிஃப்ட், வீக்கெண்ட் ஷிஃப்ட் இதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வந்து இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் தாராளமாக வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா
இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க், வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ரீடாக்ட் பண்ணி தாராளமாக போயிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்குன்ட்டு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட கட்டாயமாக ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ரெஸ்யூம் இது எல்லாமே பக்காவாக நீங்கள் வந்து வச்சிருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைகளுக்கு நீங்கள் 100% எலிஜிபிள் அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ அப்ளைலாம் பண்ணியாச்சு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 20 டேஸோ 15 டேஸோ கழிச்சு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தே கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட மார்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நீங்கள் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டேரெக்டாக இன்டர்வியூ தான். ஸோ அந்த இன்டர்வியூமே நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வேலைகள் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான ப்ராசஸ். இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றமே சொல்லிட்டேன். இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்? ஸோ நீங்கள் மொபைல், லேப்டாப் எதுலனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா, தொடுங்க. ஓகே, நீங்கள் கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் வரும். அதுக்கு கீழே வந்து கிளிக்கர் அப்படின்னு தெரியும். இதில் வந்து ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து 15, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் மாதிரி வந்து தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து முடிய போகுது. இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. நான் லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே அகைன் கிளிக்கர் தெரியுதா? இப்போ நான் அதை டச் பண்ணின்னு வச்சுக்கோமே, எனக்கு காக்னிசன்ட்டோட இப்போ நம்ம பார்த்த கஸ்டமர் சர்வீஸ் பிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வேலைகள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எதனா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த டீட்டெயில் என்ன மாதிரி இருக்குது ஏது அப்படின்ற விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே ரைட் சைடு கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் வந்து டச் வந்து பண்ணுங்கள். இது வந்து காக்னிசன்ட்டோட ஒரு நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக போகும். ஓகே, சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஏன்னா நான் அதையும் சொல்லிடுறேன், நான் 5Gயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு எனக்குமே ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக லிங்க் எடுக்கலை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக அந்த டயத்தில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னால இந்த சைட்டுக்குள்ளே போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, அது வந்து உங்களுக்கு அப்படி ஸ்லோ டவுன் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகி ஓப்பன் வந்து ஆகும். ஓகே, எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சைன்இன் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இருக்குது, நம்ம ஜிமெயில் இருக்குன்னா சைன்இன் வித் ஜிமெயில் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ நம்ம ஜிமெயில் ஐடி மூலியமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ எனக்குமே நான் வந்து என்னோட ஜிமெயில் ஐடி பர்சனல் டீட்டெயில் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஓப்பன் ஆயிடுச்சு. நான் கீழே வந்துட்டேன். இந்த இடத்துல ஐ அக்னாலேஜ், நான் கொடுக்குறது எல்லாமே கரெக்டு தானே, எதுவும் ஃபேக் டீல்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு இங்கே அப்படி ரைட் சைடு கார்னர்லே ஐ கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மை அப்ளிகேஷன். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு கேட்குறாங்க உங்ககிட்ட ரெஸ்யூம் இருக்குது அப்படின்னா அந்த ரெஸ்யூமை நீங்கள் வந்து கொடுத்துடலாம். இல்லை என்கிட்ட ரெஸ்யூம் இல்லை, நான் ஆட்டோமேட்டிக்கலாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இதுதான் வந்து பேஜ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர், மொபைல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், ஜிமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், என்ன லொக்கேஷன் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. அதில் வந்து உங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, உங்கள் ரெஸ்யூமு, சிக்னேச்சர் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு ஃபைனலாக உங்கள் ரெஸ்யூமை கட்டாயமாக அப்ளை பண்ணணும். நான் திரும்ப சொல்லிட்டு அப்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அதையும் அப்லோட் பண்ணிட்டு இந்த வேலைகளுக்கு சப்மிட் வந்து பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் சப்மிட் பண்ணது மேக்ஸிமம் 20 டேஸ் ஆகும் ரிப்ளை வரதுக்கு. யார் செலக்ட் ஆயிருக்காங்களோ உங்கள் ரெஸ்யூமை பார்த்து அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அடுத்தடுத்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பிடிக்கலாம். இதுதான் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளை பண்ணுறது ஈஸி. நீங்கள் வீட்டில் உட்காந்து மொபைல், லேப்டாப் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ காக்னிசன்ட்டும் சொல்லியிருக்காங்க நாங்கள் எந்த விதமான ஜாபுக்கும் நெவர் ஆஸ்கிங் மணி அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுதான் நானும் சொல்கிறேன். எந்த ஒரு ஜாபுக்குமே வந்து முக்கியமாக ப்ரைவேட் ஜாபுக்கெல்லாம் கேட்டாங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் இல்லை 100% இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஸோ கண்டிப்பாக உள்ள வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். கேர்ள்ஸ், பாய்ஸ் யார் வேணாலுமே இதில் வந்து கலந்துக்கலாம். செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா காக்னிசன்ட்ல ஒரு நல்ல ஒரு பிபிஓ சம்மந்தமான வேலைகள். ஸோ இது சம்மந்தமாக டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.